பயிற்சி அளிக்கலாம் வெங்கடேஷ் ஐயா அவர்களையும் கேட்டுக்கொள்கிறீங்க. வணக்கம்மா. குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு நம்ம தட்சிணாமூர்த்தி ஐயாவோ கையில் வச்சிருக்க முத்திரையை தான் பார்க்க போறோம். தட்சிணாமூர்த்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஞான உபதேசம் கொடுக்கறதுக்காக முத்திரை வச்சிருப்பாரு. அந்த முத்திரைக்கு பேர் வந்து வியாக்கண முத்திரைன்னு பேர். இந்த வியாக்கண முத்திரை என்னன்னா, நான் சொல்வதை நீ கேள் அப்படின்னு சொல்லி அவருடைய 4 கரங்கள் இருக்கும். 4 கரங்களையுமே வந்து பதி பசு தத்துவத்தை உணர்த்துற மாதிரி சின்முத்திரையவே வந்து மாத்தி மாத்தி பிடிச்சிருப்பாரு. அப்படி பிடிச்சிருக்கிறதுல பொதுவா வந்து அந்த எல்லா மாணவர்களுக்கும் 4 சீடர்களுக்கு அந்த 7 சித்தர்களுக்கு போதிக்கிற மாதிரி வச்சிருக்க முத்திரை என்ன முத்திரைனா வியாகன முத்திரை. ஒவ்வொரு கையிலையுமே இப்படி மறைச்சு ஒரு கையில வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிக்கிட்டு ஒரு ஓலையை வச்சிருப்பார் கையில சொல்லி கொடுக்குற மாதிரி மணி. அப்போ நீங்க மடிமேல வைக்கும்போது இடது கையில மடிமேல வைக்கும்போது ஒண்ணு முஷ்டி முத்திரை அல்லது ஆதி முத்திரை வச்சுக்கலாம். சரிங்களா? இடது கையில முஷ்டி முத்திரை அல்லது ஆதி முத்திரை வச்சுக்கலாம். வலது கையில வந்து பாத்தீங்கன்னா சின்முத்திரை பிடிச்சி 3 வேலை நீட்டிக்கிட்டு இப்படி நெஞ்சுக்கு நேரம் வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிறதுக்கு பேரு வியாகன முத்திரைன்னு பேரு. இப்படிதான் தட்சிணாமூர்த்தி உட்காந்துருப்பாரு. இந்த மாதிரி நீங்க நெஞ்சுக்கு நேரம் வச்சுக்கிட்டு நீங்க இடது கையில வந்து முத்திரையை வந்து இப்படி வச்சுட்டு நீங்க அமைதியா உட்காந்துருந்தீங்கன்னா அந்த தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உபதேச பொருள் வாய்ந்த முத்திரையை பிடிச்சி உட்காந்துக்கிறதாவே அர்த்தம். அதன் மூலமாக நமக்கு அந்த குரு பகவான் என்ன ஆசீர்வாதம் வந்தாரோ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். இந்த முத்திரையின் மூலமாக பிரபஞ்சம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்போ இதை பிடிச்சிருக்கும் போது நமக்குள்ள ஒரு ஞான தெளிவும் அதோட சேர்ந்து தைரியமும் வர தொடங்கும். அப்போ இடது கையில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி முஷ்டி முத்திரை, வலது கையில அந்த வியாகன முத்திரை. இதே இப்படி கீழே வச்சோம்னா சின்முத்திரை, மடிக்கு வச்சோம்னா ஞான முத்திரை, இது நெஞ்சுக்கு நேரம் வைக்கும் போது வியாகன முத்திரை. சரிங்களா? ஸோ இந்த முத்திரையை பிடிச்சிட்டு கண்களை மூடி உங்க சுவாசத்தை அப்படியே கவனிச்சுக்கிட்டு நீங்க தட்சிணாமூர்த்திய மனசுல நினைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த குரு பகவான் அருள் வந்து கிடைக்கும். அனைவரும் இந்த முத்திரையை செஞ்சு பயனடைன்னு வேண்டி கேட்கிறேன். எப்படி பிடிக்குன்னு பாத்துங்க. இப்படி கட்டை வரலும் ஆள்காப்பில் தொட்டுக்கிட்டு மீதி 3 வருடம் நீட்டி வச்சுக்கணும். நீட்டி வச்சுக்கிட்டு நெஞ்சு நேரம் வச்சுக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? இந்த முத்திரையை கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசனங்களுக்கும், கற்றுக்கொண்ட அனைத்து அன்புகளுக்கும், ஓட்டிச நண்பர்களுக்கும், குணபானையாவிற்கும், காலசி நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. கடவுள் செய்யற முத்திரையே சொல்லிருக்கீங்க. ரொம்ப அற்புதம் ஐயா. ரொம்ப சிறப்பு. நன்றிங்க ஐயா. காலக்கிழமை குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நீங்களையும் வாழ்த்துக்கிறோம் ஐயா. மிக்க நன்றி.